மை டியர் மாஸ்டர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். குருமார்களான பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் பிஎம்சி பிஎஸ்எஸ்எம் அனைத்து பிரமிட் மாஸ்டர்ஸ்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு கெட்ட கர்மாவிலிருந்து எப்படி வெளியே வருது அப்படின்ற விஷயத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். மை டியர் மாஸ்டர்ஸ், ஹவு டு கம் அவுட் ஆஃப் த பேட் கர்மா. எல்லாருக்குமே இந்த சந்தேகம் எப்பவுமே இருக்கும். எந்த தவறு நடந்தாலும், நமக்கு தேவையில்லாத சூழ்நிலை வந்தாலும் எல்லாம் என்னோட கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், உண்மைதான். நம்முடைய கெட்ட கர்மாவின் மூலமாக தான் நமக்கு தேவையில்லாத சூழ்நிலை, மனம் ஏற்றிக்க முடியாத சூழ்நிலைகள் எல்லாமே வருது. மை டியர் மாஸ்டர்ஸ், நமக்கு ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்தாலும், மென்டல் ப்ராப்ளம்ஸ் வந்தாலும், சோஷியல் ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் எல்லாமே எதுக்காக அப்படின்னா இந்த பேட் கர்மா, அதாவது கெட்ட கர்மா மூலமாக தான் வருது. நம்முடைய வாழ்க்கையை எது மேலே டிபெண்ட் ஆகும் அப்படின்னா நம்முடைய பாஸ்ட் டீட்ஸ், கடந்த காலத்தில் நாம் என்னென்ன செயல்கள் எல்லாமே செய்திருக்கோமோ, என்னென்ன முடிவுகள் எடுத்திருக்கிறோமோ, அந்த முடிவுகள் அந்த செயலின் மூலம் நமக்கு வாங்கின அந்த கர்மா மூலமாக தான் இன்னைக்கு இந்த காலகட்டத்தில், இன்னைக்கு நிகழ்காலத்தில் நம்முடைய வாழ்க்கை என்பது டிசைட் பண்ணும் மாஸ்டர்ஸ். நிறைய கெட்ட கர்மா எல்லாமே பண்ணிட்டு இங்கே வந்து இறைவன் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, எதுக்காக இந்த மாதிரி இறைவன் நம்மளுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க கஷ்டங்கள் அப்படின்னு அந்த கடவுளை திட்டுறோம். இங்கே நாம் இந்த பிறவி எடுத்திருக்கிறோம் அப்படின்னா 2 காரணங்கள். ஒன்று கெட்ட கர்மா எல்லாமே 0 பண்ணணும். 2வது இந்த உலகத்திற்கு ஏதாவது நன்மை செய்யணும் அப்படின்ற 2 காரணத்திற்காக நாம் இந்த பௌதிக உடல் எடுத்துக்கிட்டு இந்த வாழ்க்கை என்பது வாழ்கிறோம். மை டியர் மாஸ்டர்ஸ், இது தெரியாமல் நிறைய பொய்யான அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக திரும்பி 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 அந்த கெட்ட கர்மா பண்ணி அந்த கர்ம சக்கரத்தில் நுழைந்து இருக்கிறோம் மாஸ்டர்ஸ். எல்லாருக்குமே கெட்ட கர்மா அப்படின்றது இருக்குது. கெட்ட கர்மா இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கும். அங்கே நான் இந்த பூலகத்திற்கு போகணுமா இல்லையா அப்படின்ற சாய்ஸ் ஒன்று இருக்கும். ஆனால் கர்மா இருந்தாக்கா உங்களுக்கு சாய்ஸ் இல்லை, போய் தான் ஆகணும். பிறவை எடுத்துக்கிட்டு அந்த கர்மா கிளியர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுதான் இயேசுநாதர் சொன்னார். என்ன சொன்னார்? நாம் எல்லாரும் பாவிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. we are all sinners அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பூலகத்திற்கு வந்திருக்கே அப்படின்னா யூ ஹாவ் ஆல்ரெடி கமிட்டட் மெனி சின்ஸ். நீங்கள் நிறைய பாவம் பண்ணியிருக்கே அப்படின்னு அர்த்தம். அந்த பாவங்கள் எல்லாமே கிளியர் பண்ணணும் அப்படின்னா நிறைய நல்ல கர்மாவை பண்ணணும். அதை தான் கிரைஸ்ட் சொல்லியிருக்காங்க. நான் அனைவரும் பாவிகள் அப்படின்னா அதுதான் அர்த்தம். we are all sinners அப்படின்னா அதுதான் மை டியர் மாஸ்டர்ஸ் உள்ளர்த்தம். இந்த பாவம், அதாவது இந்த கெட்ட கர்மா கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஐயோ தப்பாக பண்ணிட்டேனே மன்னிச்சிடுங்க அப்படின்னு வெறும் சாரி கேட்டால் அது முடியாது. பேச்சுக்கு பேச்சு. ஃபிசிக்கலாக ஹிம்சை ஏதாவது கொடுத்துருந்தா அதை ஃபிசிக்கலாக கிளியர் பண்ணணும். மென்டலாக ஏதாவது ஹிம்சை கொடுத்துருந்தா அது மென்டலாக கிளியர் பண்ணணும். அதுக்காகவே நமக்கு இந்த தியான பிரச்சாரம் என்பது பண்ணணும் அப்படின்னு பத்ரிஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க. மை டியர் மாஸ்டர்ஸ், இப்போது தியான பிரச்சாரம் செய்தால் இந்த கர்மா எல்லாமே எப்படி கிளியர் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். 99% கர்மா எல்லாமே எதுக்காக வருது அப்படின்னா மீட் ஈட்டிங்னால, நிறைய விலங்குகளை கொன்று சாப்பிட்றதுனால வருது. இங்கே சாப்பிடும்போது எல்லோரும் எப்படி செய்வாங்க? ஞாயிற்றுக்கிழமை வருது அப்படின்னா ஆடு மாடு கோழி பன்னி எல்லாமே அடித்து சாப்பிடுது. காலையில் திங்கட்கிழமை வந்தால் பட்டை நாமம் எல்லாம் வச்சுக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு சிவன் வருவாங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறது. இந்த மாதிரி இருந்தாக்கா கெட்ட கர்மா மட்டுமே வரும், நல்ல கர்மா என்பது வரவே வராது. மை டியர் மாஸ்டர்ஸ், ஒருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸ் மல்டி ஆர்கன் டிசார்டர் அப்படின்னு ஒருத்தருக்கு வந்துட்டு இருந்தது. லிவரில் ப்ராப்ளம், பேன்க்ரியாஸில் ப்ராப்ளம், பிரெயின் டியூமரு, கிட்னி சரியாக வேலை செய்யலை, கை கால் எல்லாமே வலிக்குது, எங்கே பார்த்தாலும் ஒரு நோய், அந்த மாதிரி இருந்துச்சு. அவர் தியானத்தில் உட்காரும்போது ஒரு அனுபவம் என்ன வந்தது அப்படின்னா, நிறைய பிறவியில் எதோ சாப்பிட்ருக்காங்க. லிவர் கறி வேணும் அப்படின்னு சாப்பிட்ருக்காங்க, ஆட்டு தலைக்கறி வேணும் அப்படின்னு சாப்பிட்ருக்காங்க, ஆட்டு கால் சூப் அப்படின்வாங்க, எதோ பேரெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க.
லிவருக்கு லிவரு, காலுக்கு கால், தலைக்கு தலை, இந்த மாதிரி தான் வருது. ஸோ இன்னொரு வாட்டி நாம் லிவரை கொடுத்துட்டு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா முடியாது. அதுக்காக என்ன வருது, நிறைய லிவர் சாப்பிட்ருந்தா அவங்களுக்கு ஏதோ ஒரு பிறவியில் அவங்க அந்த லிவருக்கு சம்மந்தப்பட்ட நோயாளியாக ஆக்கி அது கிளியர் பண்ணணும். ஃபிசிக்கல் இம்சை அப்படின்றது கொடுத்து அந்த ஃபிசிக்கல் இம்சையின் மூலமாக நீங்கள் எல்லாமே அனுபவித்தால் அது கிளியர் ஆகும். நிறைய பேருக்கு ஹிம்சை கொடுப்பாங்க, மன மென்டல் டார்ச்சர் எல்லாமே. இவங்களுக்கு சோஷியல் டிஸ்டர்பன்ஸ் ஆகட்டும் எல்லாமே வருது. ஸோ இது எல்லாமே கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவலாக நீங்கள் நல்ல கர்மாவை பண்ணணும். அதுக்காக பத்ரிஜி அவர்கள் ஒரே ஒரு சூத்திரம் என்ன அப்படின்னா, அது எந்த வகையான கர்மா இருந்தாலும் சரி, நல்ல தியானம் பண்ணுங்க, நல்ல தியான பிரச்சாரம் பண்ணுங்க, அகிம்சை என்ற தர்மத்தை எல்லாருக்குமே சொல்லுங்க, பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நிறைய பாவம் எல்லாமே பண்ணிட்டோம், கெட்ட கர்மா எல்லாம் இருக்குது, நிறைய உடல் நோய்கள் எல்லாமே வந்திருக்கு. இது எல்லாமே கிளியர் ஆகணும் அப்படின்னா தியானம் பண்ணாக்க நிறைய எனர்ஜி என்பது வருது. எனர்ஜியின் மூலம் இந்த நோய்கள் எல்லாமே குணப்படுத்த முடியும். இது எல்லாமே குணப்படுத்திக்கிறீங்க, ஆனால் அந்த விலங்குகளுக்கு யார் பதில் சொல்லுவாங்க, மன்னிப்பு யார் கேட்பாங்க? அப்புறம் அந்த விலங்குகளுக்கு எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை என்பது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இந்த நல்ல வழியானது, அதாவது தியான வழி, அகிம்சா வழி அப்படின்றது எல்லாருக்குமே சொல்லும்போது அந்த விலங்குகள் எல்லாமே நம்மளுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் அப்படின்றது கொடுப்பாங்க. அந்த எக்ஸ்கியூஸ் கொடுத்தாதான் நம்மளுக்கு இந்த பேட் கர்மா, அதாவது நெகட்டிவ் கர்மா, கெட்ட கர்மா அப்படின்றது கிளியரான மாதிரி. மை டியர் மாஸ்டர்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியணும் அப்படின்னா கர்ம சித்தாந்தம், ஆன்மீக சாஸ்திரம் என்பது விரிவாக படிக்கணும். இந்த ஞானம் எல்லாமே வரணும். இந்த ஞானம் வந்தாக்கா அந்த ஞானத்தின் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஞானம் நடைமுறைப்படுத்தாக்க அவங்களுக்கு மேலே நம்பிக்கை அப்படின்றது வரும். நம்பிக்கை அப்படின்றது வந்தாக்கா நம்மளை எக்ஸ்கியூஸ் அப்படின்றது பண்ணுவாங்க. மை டியர் மாஸ்டர்ஸ், அது இல்லாட்டி புனரப்பி ஜரணம் புனரப்பி மரணம் ஜனனி ஜட்டரே சயனம் அப்படின்னு சொல்லி இந்த இறப்பு பிறப்பு அப்படின்ற சைக்கிளில் அப்படியே இருப்போம். அதுவே நம்ம நல்ல தியானம் பண்ணி ஒரு 10 பேருக்கு தியானம் சொல்லி கொடுத்து சைவ உணவாளர்களாக ஆகுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபிசிக்கலாக எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே பகிர்ந்துக்கணும். நமக்கு தியானம் தெரிஞ்சால் தியானம் சொல்லணும், இசை தெரிஞ்சால் இசை சொல்லணும், இங்கிலீஷ் தெரிஞ்சால் இங்கிலீஷ் சொல்லணும். நம்மக்கிட்ட காசு இருந்தாக்கா காசு 4 பேருக்கு நன்மைக்காக, அது கல்வி தானமாகட்டும், அன்னதானம் ஆகட்டும், துணி தானமாகட்டும், எது இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று பண்ணணும். அந்த மாதிரி செய்ய 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 நம்மளுக்கு நிறைய அனுபவங்கள் வருது. அந்த அனுபவங்களின் மூலம் ஞானம், அந்த ஞானத்தின் மூலம் திரும்பி திரும்பி இன்னும் நல்ல கர்மா பண்ணி நம்ம ஃபைனலாக எந்த கர்மாவும் இல்லாமல் ஜீரோ பேலன்ஸ் பண்ணுறோம். அந்த ஜீரோ பேலன்ஸ் பண்ணும்போது மட்டுமே நம்மளுக்கு முக்தி அப்படின்றது கிடைக்கும். மை டியர் மாஸ்டர்ஸ், அதுக்காக நோய்கள் எல்லாமே குணப்படுத்தணும் அப்படின்னா எங்கெங்கெல்லாமே அதிகமான எனர்ஜி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கோ, கூட்டு தியானமாகட்டும், இசை தியானமாகட்டும், பௌர்ணமி தியானமாகட்டும், இயற்கையில் தியானமாகட்டும், எங்கெங்கெல்லாமே வாய்ப்பு கிடைக்குமோ அங்கங்கே எல்லாமே நாம் பயன்படுத்திக்கணும். எங்கெங்கெல்லாமே யோகிமார்களுக்கு தியானம் பண்ணுறாங்களோ அவங்க முன்னாடி உட்கார்ந்து தியானம் பண்ணுறது, தியானிகளுக்கு எல்லாருக்குமே எங்கெங்கெல்லாமே அன்னதானம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அங்கங்கே எல்லாமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்ணுறது, அந்த அன்னத்தை பரிமாறுறது, இது எல்லாமே சேவை தான். இந்த மாதிரி சேவை செலுத்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் அனைத்து கெட்ட கர்மாவும் கிளியராக்கி நல்லபடியான வாழ்க்கை என்பது பெற முடியும். மாஸ்டர்ஸ், தேங்க்யூ மை டியர் மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம், நன்றி.